அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிப்பதற்கான ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்புகளுமே மிகப்பெரிய அளவில் போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஹர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரான் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு எதிராக திடீரென திரும்பி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக பிந்தைய முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்த பின்னர் பாகிஸ்தான் மிக பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உடைய திடீர் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய முட்டாள்தனமான செயற்பாடுகள் பேச்சுவார்த்தையை நீட்டுப்போக செய்திருந்தன. ஹர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு சம்மதம் தெரிவித்த ஈரான் திடீரென அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டதன் பின்னர் அந்த விடயத்திலிருந்து பின்வாங்கியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் வெடிப்பதற்கான ஒரு ஆயத்தங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் இஸ்ரேலுக்கு டன் கணக்கான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கொண்டு சென்று சேர்ப்பித்திருப்பதாக இஸ்ரேலினுடைய சேனல் 12 ஊடகம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற சாத்தியங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலில் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்து கொண்டிருப்பதாகவும் கடந்த 4 நாட்களில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட சரக்கு விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பதாகவும் ஏவுகணைகள், வெடிமருந்துகள், ட்ரோன்கள், அதிகளவான விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய குண்டுவீச்சு ஆயுதங்கள் என மிகப்பெரிய அளவிலான ஏறக்குறைய 4.5 பில்லியன் டாலர் ஆயுதங்கள் இந்த ஒரு வார காலத்திற்குள் மட்டும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலை சென்றடைந்திருப்பது அமெரிக்கா ஒரு முழு அளவிலான போருக்கு தயார்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. அதேபோல ஈரானும் இவர்கள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். அதற்கேற்ற வகையில் ஈரான் சுமார் 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுமையாக தயார் நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக IRGC இன்று அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நிராகரிப்பதாக தெரிவதால் எந்த நேரத்திலும் ஒரு தாக்குதல் நடத்தலாம் என்பதை ஈரான் உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் விமான நிலையங்களில் அமெரிக்காவினுடைய போர் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உடனடியாக எதிரிகள் மீது ஏவுவதற்கு ஈரான் தயார் செய்திருக்கும் சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், அதிலும் IRGCயினுடைய விண்வெளி படைத்தளபதி நேற்று அறிவிக்கின்றார், இதுவரை போர்க்களத்தில் எங்குமே நாங்கள் பயன்படுத்தாத புதிய வகை ட்ரோன்களை, துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்த போகின்றோம். இது ஏற்படுத்தும் சேதங்கள் அமெரிக்கா இதுவரை பாராத அளவில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்ததுமே இஸ்ரேல் திணறி போயிருக்கின்றார்கள். தெற்கு லெபனானில் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இதுவரை பயன்படுத்தாத அபாயகரமான ட்ரோன்களை நாங்கள் களமிறக்கப் போகின்றோம் என்பதை ஈரான் உறுதிப்படுத்துகின்றார்கள். அந்த ட்ரோன்களும் தயார் நிலையில்தான் இருப்பதாக ஈரான் ஒரு அதிரடியான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஹர்முஸ் நீரிணை விவகாரத்திலும் ஈரான் ஒரு மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஹர்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானின் இறையாண்மைக்குட்பட்ட பகுதி. இந்த கடல் வழியின் ஊடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை அறவிடுவதா இல்லையா, அதில் எவ்வளவு சுங்க கட்டணங்களை அறவிடுவது என்பதை ஈரான் தான் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது விடயம், இதுவரை ஹர்முஸ் ஜலசந்திக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விட 4 மடங்கு அதிகமான பாதுகாப்பை ஈரான் இராணுவம் இனிவரும் நாட்களில் கொடுக்கப் போகின்றார்கள். அதிநவீனமான தாக்குதல் படகுகள், அதிநவீனமான ஏவுகணைகள், கைடட் மிசைல்ஸ் என ஹர்முஸ் ஜலசந்தி முற்றாக ஒரு இராணுவமயமாக்கப்பட்ட பகுதியாக எந்த நேரத்திலும் ஒரு ஹர்முஸை நோக்கி யாராவது படையெடுத்தால் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் ஹர்முஸ் ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதேபோல கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஹர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு ஈடாக அமெரிக்க கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்கி ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுக்கு 1 மாத காலம் 30 நாட்கள் ஈரான் காலக்கெடு விதித்திருக்கின்றார்கள்.
முற்றுகை நீக்கப்பட்டு நிரந்தரமான போர் நிறுத்தம் உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்பதையும் ஈரான் ஒரு செக் வைத்திருக்கின்றார்கள். ஈரானின் ஆட்சியை மாற்றப் போகின்றேன், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தப் போகின்றேன், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்று ட்ரம்பும் அவருடைய கூட்டத்தினரும் ஈரான் மீது படையெடுத்து சென்றார்கள். ஆனால் தற்போதுள்ள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அணுசக்தி பேச்சுவார்த்தை, ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பவற்றை பேசக்கூட ஒரு முடியாத நிலைக்கு ஈரான் அமெரிக்காவை தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் கார்மஸ் ஜலச்சந்தியிலேயே அமெரிக்காவின் கழுத்தை ஈரானின் பிடி சுற்றி வளைத்திருக்கின்றது. கார்மஸ் ஜலச்சந்தி விவகாரம் அமெரிக்காவை உலக மத்தியில் தனிமைப்படுத்தி இருக்கின்றது. இன்று உலகளாவிய ரீதியில் எரிசக்தி பொருட்களின் விலை உயர்வாக இருக்கலாம், எரிவாயுவினுடைய விலை உயர்வாக இருக்கலாம், பங்கு சந்தைகளினுடைய வீழ்ச்சி, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்திருப்பதற்கு அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள், அமெரிக்கா ஆரம்பித்த போர் காரணமாக ஈரான் கார்மஸ் ஜலச்சந்தியை மூடியது தான் என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். அதிலும் இதற்கு காரணம் ஈரான் கிடையாது, அமெரிக்கா ஈரான் மீது திணித்த போர்தான் என்பதை தற்போது ஐரோப்பிய நாடுகள் கூட வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பது அமெரிக்கா உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவுக்கு ஒரு மாத காலக்கெடு, உடனடியாக படைகளை விலக்கி துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நிறுத்தி முழுமையான ஒரு போரற்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே அணுசக்தியை வைத்திருப்பதா இல்லையா, யுரேனியத்தை செறிவூட்டுவதா இல்லையா என்பது குறித்து பேச முடியும் என ஈரான் விதித்திருக்கக்கூடிய கெடு அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர சீனா திடீரென அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது சீனாவின் மிக முக்கியமான 5 பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை திடீரென பொருளாதார தடையை அறிவிக்கின்றார்கள். நேற்றைய தினம் இந்த செய்திகளை பார்த்திருந்தோம். சீனாவின் 5 முக்கியமான பெட்ரோ நிறுவனங்கள் ஈரானுடன் வர்த்தகம் செய்வதால் அமெரிக்க அரசு கருவூலத்துறை அந்த நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அதிகாரபூர்வ செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்த தடை என்பது செல்லுபடியற்ற ஒரு தடை, இதற்கு பதிலடியாக நாங்கள் அமெரிக்காவின் தடையை ஏற்கப் போவதில்லை என்றும், அந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக ஈரானுடன் வர்த்தகம் செய்யலாம் என்றும் சீனா அறிவித்திருப்பதுடன், அந்த நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகளை அமெரிக்காவோ அமெரிக்க கடற்படையோ தடுக்க முற்பட்டால் நாங்கள் அவர்களுடைய வழியிலேயே பதிலளிப்போம் என்று சீனா ஒரு மிக தெளிவான செய்தியை இன்று அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதாவது இதுவரை அமெரிக்கா எந்த தடை விதித்தாலும் நாடுகள் அதை வெளிப்படையாக எதிர்த்துவிட்டு மறைமுகமாக அந்த தடைகளை அமுல்படுத்துவார்கள். ஆனால் இம்முறை நேரடியாகவே சீனா இந்த தடைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இது சர்வதேச வர்த்தக சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது. முதல் முறையாக ஒரு வர்த்தக போர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடியாக வெடித்திருக்கின்றது. எனவே அமெரிக்கா தடை செய்த எந்த நிறுவனங்கள், 5 சீனாவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்கள் ஈரானுடன் தங்கள் வர்த்தகத்தை செய்யத்தான் போகின்றன, ஈரானிய எண்ணெயை வாங்கத்தான் போகின்றார்கள். ஈரான் துறைமுகங்களுக்கு இந்த நிறுவனங்களின் கப்பல்கள் சென்று எண்ணெயை கொள்முதல் தான் செய்ய போகின்றார்கள். முடிந்தால் தடுத்துப்பார் என்பதைப் போல சீனா வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு, ஒருவேளை அமெரிக்க கடற்படை இந்த கப்பல்களை தடுக்க முற்பட்டால் சீனாவினுடைய கடற்படை இங்கு பயன்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்விகளையும் மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா சீனா இடையே இதுவரை இல்லாத ஒரு பதற்றத்தை இந்த முற்றுகை அமெரிக்காவினுடைய அறிவிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா ஆரம்பித்த போரின் காரணமாக அமெரிக்க மக்களில் 55% ட்ரம்புக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். அங்கே முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்திலுமே ட்ரம்புக்கு எதிரான மனநிலை, ஈரானிய போர் என்பது ஒரு தவறான முடிவு, இது அமெரிக்கர்களையே மிகப்பெரிய பொருளாதார சுமைக்குள் ஆழ்த்திவிட்டது என்பதை நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அமெரிக்கா எவ்வளவு தூரம் இந்த ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஈரான் மீதான போரின் காரணமாக அமெரிக்காவில் மலிவு விலையில் விமான சேவைகளை, உள்ளூர்களுக்குள்ளே ஒரு மாநிலத்திலிருந்து மாநிலத்திற்கும் நகரங்களுக்கு நகரங்கள் செல்லக்கூடிய மலிவு விலை ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தன்னுடைய செயற்பாடுகளை நிரந்தரமாக நிறுத்தி வருவதாக அறிவித்து அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.
அதாவது உள்ளூருக்குள்ளே நகரங்களுக்கு இடையில் ஒரு வாஷிங்டன் நியூயார்க் இடையில் கலிபோர்னியா சிகாகோ இடையில் என உள்ளூர் நகரங்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு விமான சேவை உள்ளூர் விமான சேவையாக இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தன்னுடைய செயற்பாடுகளை இந்த எரிபொருள் விலை உயர்வு காரணமாக எரிபொருள் நெருக்கடி காரணமாக நிரந்தரமாக நிறுத்தி விடுவதாகவும் இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் இனி உள்ளூர் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் சேவைகளை பயன்படுத்த முடியாது என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த எரிபொருள் விலை உயர்வால் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இழந்திருப்பதால் குறைந்தபட்சம் 17,000 பேர் அமெரிக்காவில் வேலை இழந்திருக்கின்றார்கள். அதாவது 17,000 பேருடைய வேலைகள் பறிபோய் இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனங்களும் திவாலாக மாறும் பொழுது, அமெரிக்காவிலும் பணவீக்கம் உயரும் பொழுது, அமெரிக்காவிலும் வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கும் பொழுது ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களே ட்ரம்புக்கு எதிராக திரும்ப போகின்றார்கள். இப்போது எதிர்க்கும் எதிர்ப்புகளை விட இந்த போர்ச்சூழல் இன்னும் ஒரு சில மாதம் நீடித்தால் ட்ரம்பினுடைய ஆட்சியை மக்களாகவே தூக்கி எறியும் அளவுக்கு நிலைமை மாற்றம் வரும் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் பங்குச்சந்தை நிலவரங்களும் அங்கு இருக்கக்கூடிய வர்த்தக நிலவரங்களும் இதை தெளிவாக காட்டுகின்றன. லெபனானில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல் மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே தரை வழியாக சென்ற இஸ்ரேலிய படைகள் மேலும் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிநவீன ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் தெற்கு லெபனானுக்குள் உளவு நடவடிக்கைகளுக்காக சென்ற கெரம்ஸ் ஆளில்லா விமானத்தை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகளை அல்மயாதின் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே லெபனான் போர்முனை என்பது இஸ்ரேலுக்கு ஒரு மிக சிக்கலான போர்முனையாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சவுதி அரேபியாவின் உடைய வெளியுறவு அமைச்சர் பைசல் பின் பர்மான் நேற்று ஒரு அதிரடியான ஒரு விடயத்தை நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை மத்திய கிழக்கு நாடுகள் சார்ந்திருந்த காலம் முடிந்து விட்டது. இவ்வளவு நாளும் அமெரிக்காவினுடைய இராணுவத்தை, அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை, அமெரிக்கா தங்கள் மண்ணில் வைத்திருக்கும் இராணுவ தளங்களை நம்பி தங்கள் பாதுகாப்பை ஒப்படைத்து அமெரிக்காவிடம் ஏறக்குறைய சரணாகதி அடைந்து அமெரிக்காவின் அடைமைகள் போலவே இந்த அரபுலக நாடுகள் மாறியிருந்தார்கள். ஆனால் தற்போது ஈரான் அடித்த அடியில் இவர்களுடைய புத்தி தெளிந்து விட்டதா தெரியவில்லை. சவுதியினுடைய இளவரசர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவை சார்ந்திருக்கும் காலம் நிறைவுக்கு வந்துவிட்டது. தன்னுடைய சொந்த நாட்டையே பாதுகாக்க முடியாத ட்ரம்ப், தன்னுடைய சொந்த இராணுவ தளங்களையே பாதுகாக்க முடியாத ட்ரம்ப் தான் நம்மை பாதுகாக்கப் போகின்றார்களா? நாம் இனி சிந்தித்து செயற்பட வேண்டிய காலம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது. அமெரிக்க இராணுவ தளங்கள் இனியும் சவுதி அரேபியாவில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து சவுதி அரேபியா சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம். சவுதி அரேபியா மட்டுமல்ல, கத்தாரும் இதே போன்ற நிலைப்பாட்டில் இருப்பதான செய்திகளை வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவின் மிக நெருக்கமான நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகம் கூட அமெரிக்கா இனி எங்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்பதால் சீனாவின் பக்கம் சார இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களை அடுத்து ஒரு காணொளியில் விரிவாக பேசுகின்றோம். இறுதியாக ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் எந்த கணத்திலும் வெடிக்கும் ஆபத்து இருக்கும் சூழ்நிலையில் தங்களுடைய இராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் ஆதரவை தெரிவிக்கும் முகமாக ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் வீதிகளில் இறங்கி தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இரவு பகல் பாராமல் ஈரான் தேசிய கீதங்களை பாடியும் ஈரான் அயாட்சி இராணுவத்திற்கு ஆதரவை தெரிவித்தும் வீதிகளில் இறங்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் ஈரான் மக்கள் அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போருக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான உலகின் பிந்திய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் உலக தகவல்களையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.